என்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இந்த சமுதாயத்தை ஜாதி வாரியாக பிளந்து, மொழியை சொல்லி பிளந்து, இனத்தை சொல்லி பிளந்து, ஆரியர் திராவிடர் என்று பேதப்படுத்தி ஒன்றாக இருக்க வேண்டிய மக்களையெல்லாம் பிரித்து நீங்கள் அதில் ஆதாயம் காணுகிறீர்கள். 2 ஆடுகளை மோதவிட்டு கீழே விடக்கூடிய இரத்தத்தை ஒரு நரி அருந்துவதற்கும் முயல்வதற்கும் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கும் மாறுபாடே கிடையாது. இந்த ஆரியர் திராவிடர் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கூறு போட்டு பார்ப்பதை தவிர உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? வேறுபட்டு கிடக்கக்கூடிய மக்களையெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களையெல்லாம் மனிதநேயம் என்கிற மையப்புள்ளியில் இணைப்பதற்கான முயற்சிக்கான களம்தான் அரசியல். ஒன்றாக இருக்கக்கூடியவர்களை சாதி வாரியாக, மதம் வாரியாக, மொழி வாரியாக, இனம் வாரியாக தனித்தனியாக பிரித்து ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி ஒருவர் இன்னொருவர் மீது வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சூழலை வளர்த்தெடுப்பதை தவிர திராவிட இயக்கம் இதுவரையில் தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கிறது? திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது அதனுடைய உயிர் கொள்கை என்ன? எனக்கு ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள், ஸ்டாலினோடு இருப்பவர்களை சொல்ல சொல்லுங்கள். அவர் உயிர் கொள்கை என்ன? 1 திராவிட நாடு பிரிவினை, 2வது சாதிகளற்ற சமுதாயம். இதுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தோன்றியதற்கு மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள். இல்லை என்று யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டீர்கள், அது வரவேற்கத்தக்கது. சாதிகளற்ற சமுதாயத்தை நோக்கி நீங்கள் நடந்தீர்களா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சாதிகள் அதிகமாக பெருகி இருக்கின்றன. இன்றைக்கு இருப்பது போல சாதி சங்கங்கள் வேறு என்றைக்காவது இருந்ததுண்டா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சாதிய அமைப்புகள் வேறு என்றைக்காவது வேரூன்றி வளர்ந்ததுண்டா? காரணம் என்ன? இடஒதுக்கீடு. சாதிகளுக்கு இடஒதுக்கீடு. நீங்கள் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் முயன்று அதன் அடிப்படையில் கொண்டு வந்ததுதான் இந்த இடஒதுக்கீடு. ஆனால் இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு என்ன ஆயிற்று? அது பிறகு பிற்படுத்தப்பட்டவர் என்றானது. பிற்படுத்தப்பட்டவர் என்றான உடனே அவரவர் அரசியல் வசதிக்கு ஏற்ப பல ஜாதிகளை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தீர்கள். பிறகு பிற்படுத்தப்பட்டவர்களே இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று கொண்டு வந்தீர்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவரிலும் உங்கள் அரசியல் வசதிக்கேற்ப பல ஜாதிகளை கொண்டு வந்து சேர்த்தீர்கள். இப்படி இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்று சொல்லி சாதிகளை வளர்த்தெடுத்து அப்படி என்றால் நாம் ஒரு சாதி சங்கம் வைத்து சாதி அடையாளத்தோடு இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். தேர்தல் நேரத்தில் நமக்கான இடமும் கிடைக்கும். ஆட்சி அதிகாரத்தை போய் அமரவும் வாய்ப்பு இருக்கும். இவை அனைத்துமே வளர்த்தெடுக்கப்பட்டது இந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் தான்.